வணக்கம். நீங்க உண்மையிலேயே உங்க வாழ்க்கைய மாத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப முதலாவதா மாத்த வேண்டியது உங்க பழக்கங்கள தான். நம்ப வாழ்க்கை நம்ப சிந்தனையில இருந்து தான் உருவாகுது. ஆனா அந்த சிந்தனை நல்ல சிந்தனையாகவும் இருந்து வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா அத பழக்கத்தால தான் கட்டுப்படுத்த முடியும். ஒரு நல்ல பழக்கத்தை வளர்க்க 21 நாட்கள் தான் ஆகும். ஆனா 21 நாட்கள்ல வாழ்க்கைய மாத்த முடியும்னு நாம நெனச்சா தானே மாத்த முடியும். உங்களோட நாள உங்க பழக்கம் தான் தீர்மானிக்குது. அது நல்ல பழக்கமா இருந்தா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது தானே. சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய பெரிய வெற்றிக்கே வழிவகுக்கும். இந்த வீடியோல 8 லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸ் பத்தி தெளிவா பார்க்க போறோம். அதுலயும் 8வது ஹேபிட்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் வாணி, இது வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனல். நீங்க இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ 8 பவர்ஃபுல் ஹேபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஹேபிட் நம்பர் 1, இயர்லி மார்னிங் டிசிப்ளின். காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கிறது. நீங்க காலையில 5 மணிக்கு எழுந்து ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அந்த நேரத்துல உங்க மைண்ட் ரொம்ப காமா இருக்கும். உலகமே தூங்கிக்கிட்டு இருக்க நேரம் அது. நீங்க மட்டும் எழுந்து உங்க நாளை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க தான் வெற்றியாளர். ஏன் காலையில எழுந்திருக்கிறது ரொம்ப முக்கியம் தெரியுமா? அதிகாலை நேரம் ப்ரொடக்டிவிட்டிக்கும் கிளாரிட்டிக்கும் முக்கியமானது. அந்த நேரம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் டிஸ்ட்ராக்ஷன் கம்மியாகவும் இருக்கும். ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே இயர்லி ரைசர்ஸ் தான். எக்ஸாம்பிளுக்கு ஏபிஜே அப்துல் கலாம், அம்பானி, ராபின் சர்மா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நாளை நீங்க காமா பிளான் பண்ணணும்னா இயர்லியா எழுந்து உங்க மேல ஃபோக்கஸ் பண்ணணும். காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கிறது உங்க வாழ்க்கை மாத்துற ஒரு மந்திரம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறதுனால செல்ஃப் டைம் கிடைக்கும். யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இருக்க மாட்டாங்க. நீங்க உங்க பாடியையும் மைண்டையும் கேர் பண்றதுக்கு டைம் கிடைக்கும். டெய்லி கோல் செட் பண்ண முடியும். ஜர்னலிங் பண்றது, விஷுவல் பண்ணி பார்க்கறது, ப்ரேயர் பண்றதுக்கு அதுதான் சிறந்த நேரம். அந்த நாள் ஃபுல்லா எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க ஸ்லீப் சைக்கிள் கரெக்டா ஆகும். டயர்ட்னஸ் இல்லாம சுறுசுறுப்பா நீங்க இருப்பீங்க. ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாகும். இப்ப தினமும் நீங்க 7 மணிக்கு எழுந்திருப்பீங்கன்னா இனி நீங்க 6:45க்கு எழுந்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க தினமும் 15 நிமிடம் முன்னாடி எழுந்திருக்க ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு நாள் 5 மணிக்கு உங்களால எழுந்திருக்க முடியும். இந்த மாதிரி 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அலாரம் வச்சு எழுந்திருக்கிறதால உங்களுக்கு அது ரொம்ப சிரமமாகவும் இருக்காது. நீங்க ரொம்ப சுலபமா இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியில இருந்து நீங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டூருக்கு போறீங்கன்னா அன்னைக்கு காலையில உங்களை யாருமே எழுப்பி விட வேண்டாம். நீங்களாவே எழுந்துருவீங்க. இல்ல இப்போ ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் கிடைக்க போகுதுன்னா அன்னைக்கு யாருமே நம்மள எழுப்ப தேவையில்ல. அலாரம் கூட தேவைப்படாது. நீங்களாவே எழுந்துருவீங்க. அந்த மாதிரி காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். அந்த ரீசன் நீங்க மார்னிங் ப்ரேயர் பண்றதா இருக்கலாம், ஒர்க் அவுட் பண்றதுக்காக இருக்கலாம், முக்கியமான ஏதாவது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை படிக்கிறதுக்காக இருக்கலாம். அதுவும் இல்லைன்னா ஸ்டோரி புக் ஏதாவது கூட நீங்க ரீட் பண்ணலாம். இந்த மாதிரி காலையில எழுந்து இந்த விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரீசனுக்காக நீங்க மார்னிங் எழுந்திருக்கிறது உங்க பிரைன் உங்களை ஆட்டோமேட்டிக்கா எழுப்பிவிடும். நீங்க அலாரம் வச்சு எழுந்திருக்கிற பர்சனா இருந்தா அலாரம் அடிச்ச உடனே எழுந்திருக்கணும்னு மைண்ட்ல இருக்கணும். அலாரம் அடிச்சதும் ஆஃப் பண்ணிட்டு தூங்கலாம்ன்ற எண்ணம் மைண்ட்ல வரவே கூடாது. அலாரம் அடிச்சா இன்னைக்கு நம்ம எழுந்திருக்கணும் அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு தூங்கி எழுந்தா தூக்கமா வருது அப்படின்ற நபரா இருந்தா அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே தூக்கம் வர மாதிரி இருக்குன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, கண்ணை நல்லா வாஷ் பண்ணுங்க. இல்லைன்னா ஏதாவது சிம்பிளான ஸ்ட்ரெச்சிங் மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுங்க. நீங்க சுறுசுறுப்பா ஆகிடுவீங்க. மார்னிங் பெஸ்ட் பவர் ஆக்டிவிட்டிஸ் சொல்றேன். மார்னிங் எழுந்ததும் பெஸ்ட் ஸ்ட்ரெச்சிங், யோகா இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். மூச்சு பயிற்சி கூட பண்ணலாம். செகண்ட் ஒன், கிராட்டிடியூட் ஜர்னலிங். நீங்க நன்றி தெரிவிக்கிற விதமா எழுதலாம். அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். தேர்டு, நீங்க பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் ஏதாவது நீங்க கேட்கலாம். ஃபோர்த்து, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம்ன்றத நீங்க பிளான் போடலாம். இல்லைன்னா காலையில எழுந்ததும் பெஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் யார்கிட்டையும் பேசாம எதுவுமே பண்ணாம அமைதியா நீங்க தியானம் பண்ணலாம். இந்த 5 ஆக்டிவிட்டிஸ்ல ஏதாவது ஒரு 3 ஆக்டிவிட்டி நீங்க பண்ணீங்கன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாவே நீங்க பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குமே
24 மணி நேரம் தான் இருக்கு. ஆனா வெற்றிகரமானவங்க அந்த 24 மணி நேரத்துல காலையில எழுந்துக்கிற அந்த 1 மணி நேரத்தை எப்படி யூஸ் பண்றாங்க? அதுல தான் சீக்ரெட்டே இருக்கு. 2வது பழக்கத்த பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நாளைக்கு காலையில 5 மணிக்கு எழுந்திருக்க போறீங்க அப்படின்னா, கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 2வது பழக்கம் என்னன்னா, ஹேபிட் நம்பர் 2 டிஜிட்டல் டீடாக்ஸ். டிஜிட்டல் டீடாக்ஸ்னா மொபைல் ஸ்க்ரோல் பண்றத குறைச்சி நீங்க ஃபோனை ஸ்க்ரோல் பண்றதை தவிர்த்து 1 hour ஃப்ரீயா இருந்தா உங்க லைஃப்ல எத்தனை விஷயம் அச்சீவ் பண்ணலாம்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? முதல்ல டிஜிட்டல் டீடாக்ஸ்னா என்ன? அது லைஃப்ல என்ன மாதிரி இம்பாக்ட் எல்லாம் கொடுக்கும்? நம்பர் 1, ஃபோன் யூஸ் பண்றத கான்ஷியஸா கண்ட்ரோல் பண்றது தான் டிஜிட்டல் டீடாக்ஸ். ஃபோனை நம்ம தேவைக்கு தான் யூஸ் பண்ணணும். ஃபோனுக்கு நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது. ஆப்ஸ், சோஷியல் மீடியா, வீடியோஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதுனால டொபமைன் அதிகமாகி அது பிரெயின்ல அடிக்ஷன் போல ஆக்ட் ஆகிடும். டிஜிட்டல் டீடாக்ஸ்னா ஃபோனை எடுக்கவே கூடாது அப்படின்னெல்லாம் இல்லை. ஃபோனை நம்ம கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறது. நெகட்டிவ் இம்பாக்ட் என்னெல்லாம் இருக்கு இந்த மாதிரி அதிகமா ஃபோன் யூஸ் பண்றதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் வரும். சரியா தூங்கலைன்னா மொபைல் ப்ளூ லைட் மெலோட்டோனியா பிளாக் பண்ணிடும். நம்பர் 2, ஃபோக்கஸ் குறையும். எந்த விஷயத்திலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை முழுமையா செஞ்சு முடிக்கவே முடியாது. நம்பர் 3, மூட் ஸ்விங் ஏற்படும். கம்பாரிசன் பண்ணி பார்க்கறது, ஆன்டிசைட்டிக் வர்றது, ஒரு நிலையா இருக்க முடியாதது, மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு சிரிப்பீங்க, திடீர்னு கோபம் வரும், திடீர்னு சண்டை போடுவீங்க, அதுக்கப்புறம் அழுவீங்க. ஏன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு உங்களுக்கே தெரியாது. நம்பர் 4, பிசிக்கல் ப்ராப்ளம். நெக் பெயின் வர்றது, ட்ரை ஐஸ், ஐசைட் ப்ராப்ளம், மூஞ்சி வீங்கி போறது, கை விரல் எல்லாம் ஃபுல்லா வலிக்கிறது. உட்கார்ந்துட்டே ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா பேக் பெயின் கூட வரும். உடல் ரீதியா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதிகமா ஃபோன் யூஸ் பண்றதுனால வரும். உங்களுடைய ஸ்கிரீன் டைம் 5+ ஹவர்ஸ்க்கு இருக்குன்னா உங்களை அறியாம நீங்க டிஜிட்டல் ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், டொபமைன் அடிக்ஷன். டொபமைன்னா என்ன? சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கிரீனை ஸ்க்ரோல் பண்றது உங்க டொபமைனை ஹிட் பண்ணும். உங்க பிரெயின்ல பார்க்குற ஒவ்வொரு ரீல்ஸும் உங்க பிரெயினுக்கு ரிவார்ட் மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால ஸ்டாப் பண்றது ரொம்பவே கஷ்டமாகிடும். உங்க பிரெயின் ஃபோனை தவிர வேற எந்த விஷயத்திலும் இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா அது ஒரு வார்னிங். நீங்க ஒஸ்டா அடிக்ட் ஆகியிருக்கீங்க உங்க ஃபோனுக்குன்னு அர்த்தம். இப்போ எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு சில வழிகள் இருக்கு. சிம்பிள் டிஜிட்டல் டீடாக்ஸ் ரொட்டீன். 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா போதும். இதுல நம்பர் 1, தூங்கி எழுந்ததும் நோ ஃபோன். ஃபஸ்ட்டு 1 hour தூங்கி எழுந்த 1 மணி நேரத்துக்கு ஃபோனை எடுக்கவே கூடாது. நம்பர் 2, நைட்டு தூங்குறதுக்கு 1 hourக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடணும். நம்பர் 3, சாப்பிடும்போது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. நோ ஸ்க்ரீன். இப்போது நிறைய பேர் குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டணும்னா கூட ஃபோன் காட்டி தான் ஊட்டுறாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். இது மூலியமாக உங்கள் குழந்தைங்க வளரும் போதே அவங்களுக்கு சிந்திக்கிற திறன் ரொம்பவே பாதிக்கப்படும். நம்பர் 4, எந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்கும் ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சின்ன டிஐபி டைமர் வச்சுக்கிட்டு ஆப் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் அடிக்ஷனாக இருக்கிற ஆப் எதுன்னு உங்களுக்கே தெரியும். 5 hour கிட்ட யூஸ் பண்ணுற எல்லா ஆப்புக்கும் ஒரு 30 minutes மட்டும் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோனில் செட் பண்ணுங்க. 30 minutesக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஆப் யூஸ் பண்ண முடியாது. கண்ட்ரோலில் இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எந்த ஆப்பெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எல்லா ஆப்புக்கும் இந்த மாதிரி டைமர் செட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஏதாவது புக் படிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 10 minutes இல்லை 15 minutes ஏதாவது ஒரு ஸ்மால் வாக் போகலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச யார்கிட்டையாவது நீங்கள் பேசலாம். அப்பா அம்மா கூட வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஹாபியை நீங்கள் பண்ணலாம். டிராயிங் பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா ஏதாவது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பாட்காஸ்ட் ஏதாவது நீங்கள் கேட்கலாம். மோட்டிவேஷன் வீடியோஸ், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து கூட நீங்கள் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படியும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் காது மூலியமாக பாட்காஸ்டில் ஏதாவது கேட்கலாம்.
ஃபோன் டெய்லி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்போ ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணாமல் போர் அடிக்குதுன்னா அந்த விஷயத்துக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸை பண்ண ஆரம்பிங்க. இன்னையிலேருந்து நீங்கள் எந்த டைம் எல்லாம் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபோனை கண்ட்ரோல் பண்ண தவறிட்டீங்கன்னா ஃபோன் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு சேலஞ்ச், நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு 1 ஹவர் ஃபோன் இல்லாமல் நீங்கள் மார்னிங் ரொட்டீன் ட்ரை பண்ணுங்க. நீங்க இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்றீங்கன்னா சேலஞ்ச் அக்செப்ட்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஹேபிட் நம்பர் 3, கிராட்டிடியூட். மூன்றாவது பழக்கம் கிராட்டிடியூட் ஜர்னலிங். அப்படின்னா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா வாழ்த்துறது இல்லை, நன்றி சொல்றத எழுதுறது. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஏற்கனவே எவ்வளவு நல்ல விஷயங்களை உங்க வாழ்க்கையில அடைஞ்சிருக்கீங்க. டெய்லி நைட்டு ஒரு 5 மினிட்ஸ் நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல ஃபேமிலி, நல்ல குழந்தைகள், கிடைத்த உணவுக்கு. எத்தனையோ பேர் இன்னும் சாப்பாடு இல்லாம தங்க கூட இடம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சதுக்குங்கிறதுக்கு இடம் இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில கிடைச்சிருக்க ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க. இப்படி நன்றி சொல்றது மூலியமா உங்க மனசுல சந்தோஷம் அடியெடுத்து வைக்கும். கிராட்டிடியூட் என்னும் தெய்வீக சக்தி, இதை கடவுளாகவும் பார்க்கலாம். இல்லைன்னா நன்றி சொல்றது மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் வளரும். அதாவது ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ற மனப்பான்மை உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. நல்ல விஷயங்களை உணர்ந்து நன்றி சொல்றதுனால இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். கிராட்டிடியூட் பத்தி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா நிறைய ஹாப்பினஸ் கிடைக்கும்னு, பீஸ்ஃபுல்லா எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லுது. நன்றி சொல்ற விஷயம் ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா இந்த சின்ன விஷயம் உங்களை ரொம்ப பெருசா சந்தோஷப்பட வைக்கும். கிராட்டிடியூட் ஜர்னல் எப்படி எழுதுறது? ஒரு நோட் இல்லைன்னா டைரி எடுத்துக்கோங்க. டெய்லி அதில் எழுத ஆரம்பிங்க. எழுத வேண்டிய 3 முக்கியமான விஷயம். இன்றைக்கு நடந்த சிறந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க. யாருக்காவது இன்னைக்கு நீங்க நன்றி சொல்ற மாதிரி உங்களுக்கு யாராவது உதவி பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் நீங்க அதில் எழுதலாம். நாளைக்கு எதிர்பார்க்கிற ஒரு நல்ல விஷயத்தை குறித்து நீங்க அதில் எழுதி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கிடைத்த மாதிரி நன்றி சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு அம்மா சமைச்ச சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த சாப்பாடு இன்னைக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி பண்ண மாதிரி ஒரு நல்ல விஷயம். இல்லைன்னா டீச்சர் இன்னைக்கு என்ன பாராட்டுனாங்க, இந்த நாள் ரொம்ப சந்தோஷமான நாளா அமைஞ்சுது, அதற்கு நன்றி. இப்படி எழுதலாம். கிராட்டிடியூட் எழுதுறதுனால எமோஷனல் ஹீலிங் கிடைக்கும். ஏதாவது பாஸ்ட்ல நீங்க ஒரு தவறு பண்ணி அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த தவறை பாஸ்ட்ல செஞ்சதுனால இன்னைக்கு இவ்வளவு மெச்சூரா ஆகியிருக்கேன், அதுக்கு நன்றி. இந்த மாதிரி நன்றி சொல்றதுனால உங்களை வீக்கா ஆக்குன ஒரு விஷயம் அதே உங்களை ஸ்ட்ராங்கா மாத்தி இருக்கும். நமக்கு ஏற்பட்ட ஒரு காரியத்தின் பாதிப்பை அவரா மாத்துறது கிராட்டிடியூட் தான். ஒவ்வொரு நாளும் நீங்க நன்றி சொல்லும் போது விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. உங்க லைஃப் ஆல்ரெடி பர்ஃபெக்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க. நிறைய பிளெஸ்ஸிங் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நன்றி சொல்றது கடவுளோட பேசுற மாதிரி. கிராட்டிடியூட் இன் டஃப் டைம், கஷ்டமான சூழ்நிலையிலும் நன்றி உணர்வோடு இருக்கிறது. நான் எவ்வளவு பிரச்சனையில இருந்தாலும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க நன்றி சொல்லுங்க. இப்படி நன்றி சொல்றதால மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற டைம்ல அந்த கஷ்டத்தை சொல்லி நன்றி சொல்லும் போது டிஃபிகல்ட்டான டைம்ல மன அமைதியா இருக்க உதவியா இருக்கும். டெய்லி நைட்டு தூங்கும் போது 3 விஷயத்துக்கு நன்றி சொன்னீங்கன்னா உங்க லைஃப் கலர்ஃபுல்லா மாறிடும். இது ஒரு மேஜிக் மாதிரி தான். நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு இந்த கிராட்டிடியூட் ஜர்னலை ட்ரை பண்ணுங்க. இந்த சேலஞ்சுக்கு ரெடினா கமெண்ட்ல ஐ எம் கிரேட்ஃபுல் த சேலஞ்ச் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஹேபிட் நம்பர் 4, ஹெல்த்தி ஃபுட். ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள். நம்ம உடம்பு ஒரு ஓட்டுநர் இல்லை, நம்ம உடம்பு நம்மளுடைய வாகனம் மாதிரி. அது நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை மாதிரி தான் ஓடும். ஒரு பெட்ரோல் வண்டியில தண்ணியோ அல்ல மண்ணையோ அள்ளி போட்டா ஓடுமா? பிரச்சனை ஆகிடும் இல்ல, அந்த மாதிரி தான் நம்ம உடம்பும். நல்ல வாழ்க்கைக்கு அடித்தளம் என்ன? ஆரோக்கியமான உணவு பழக்கம் தான். நல்ல உணவு ஆரோக்கியத்தை கொடுக்கும், கெட்ட உணவு ஆரோக்கியத்தை கெடுக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். வெள்ளை சக்கரை நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை உணவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ஐட்டம்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திக்கோங்க. இதெல்லாமே ஹை அசிடிட்டியை ஏற்படுத்தும். டெய்லி 2 பேக்கெட் பிஸ்கட்டை சாப்பிட்டீங்கன்னா மாசத்துக்கு 1 கிலோ ஃபேட் கேரண்டி. இதெல்லாம் கெட்டதுன்னு தெரிஞ்சே தான் சாப்பிட்றோம். பின்னாடி கஷ்டம் நமக்கு தான். பேலன்ஸ்டான ஒரு டயட் எப்படி எடுக்கிறது?
ஆஃப் பிளேட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சாலட்ஸோ இந்த மாதிரி இருக்கணும். கால்வாசி உங்க பிளேட்ல ப்ரௌன் ரைஸோ இல்ல ஒயிட் ரைஸோ கால்வாசி எடுத்துக்கலாம். அடுத்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் இல்ல கர்ட், யோகர்ட் இந்த மாதிரி நீங்க உங்க ஃபுட்ல ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுல எக்ஸஸான ஆயில் சேர்க்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் பண்ணி சாப்பிடுங்க. பெட்டர் ஆப்ஷன் இரும்பு பாத்திரம் இல்ல மண் பாத்திரத்துல சமைக்க முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லது. ஒரு சேஞ்சுக்கு உங்க சமையல்ல ரீஃபைண்ட் ஆயில் தான் அதிகமா யூஸ் பண்றீங்கன்னா செக்கு எண்ணெய் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். எளிமையான சாப்பாட்டை சாப்பிட்டு பழகுங்க. காம்ப்ளிகேட்டான டயட் எதுவுமே வேண்டாம். சமையல்ல வீக்லி பிளான் போடுங்க. சண்டே ஸ்டாக் லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. எந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு, என்னெல்லாம் இந்த வீக் வாங்கணும்னு. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்ததும் சால்ட் வாட்டர்ல போட்டு கிளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. டெய்லி ஒவ்வொரு நாள் என்னென்ன ஃப்ரூட் சாப்பிடலாம்னு பிளான் போடுங்க. எல்லா சத்தும் கிடைக்கிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுல தான் இருக்கு அடுத்த முக்கியமான பிரச்சனை, எமோஷனல் ஈட்டிங். சோகமா இருந்தா நிறைய ஃபுட்டு சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்டு, கேஸ் இருக்க ஐட்டம்ஸ் இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. அன்ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டா உங்க சோகம் எல்லாம் சரியாகிடுமா என்ன? இல்லை. ப்ராப்ளம்க்கு சாப்பாடு தீர்வு இல்லை. உண்மையான சொல்யூஷன் எமோஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு என்னென்னு ஒரு டைரியில் எழுதுங்க. இந்த ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது, என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு நல்லதெல்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ட்ரிங்க் குடிச்சா நெஞ்செரிச்சல் இருக்குது, அஜீரண கோளாறு, ஃபுட் பாய்சன் ஆகுது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் என்னெல்லாம் வருதுன்னு எழுதுனீங்கன்னா உங்கள் பிரெயினில் ஸ்டோர் ஆகும். இதெல்லாம் நல்ல ஃபுட் இல்லை, ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டா ஹெல்த் ப்ராப்ளம் வருது, இதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும்னு உங்களுக்கே தோணாது. ஆக்டர்ஸ், மாடல்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. உடலுக்கு பிரச்சனை வர மாதிரியான ஃபுட்ஸ் அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அதையே நம்மளும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய 5வது பழக்கம், ஹேபிட் நம்பர் 5, டெய்லி ரீடிங் ப்ராக்டிஸ். தினசரி வாசிப்பு பழக்கம். ஒரு புத்தகத்தை படிக்கிறதால உங்க வாழ்க்கையை பாதி மாறிடும். ஒரு புத்தகத்துல இருக்கிற ஒரு வாக்கியம் கூட உங்க மனசையும் வாழ்க்கையும் முன்னேற்றத்தையும் அடைய வைக்கிற சக்தி கொண்டது தான். டெய்லி 10 நிமிஷம் வாசிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. உங்க வாழ்க்கையை கட்டமைக்கிற ஒரு பழக்கம் தான் இது. படிக்க தெரியாதுன்னா கவலைப்படாதீங்க. நீங்க தமிழ் ஆடியோ புக்ஸ் கேட்கலாம். நீங்க புக்ஸ்ல இருக்க விஷயங்களை நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல்லையும் புக் சம்மரி எல்லாம் போடுவோம். நிறைய யூடியூப்ல புக் சம்மரின்னு போட்டாலே நிறைய வீடியோஸ் வரும். அதுல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புத்தகங்கள் படிக்கிறதுனால ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், காம்னஸ் இதெல்லாமே அதிகமாகும். உங்களுக்கு இருக்க அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும். 5 மினிட்ஸ் நீங்க புக் ரீட் பண்றதுனால 68% ஸ்ட்ரெஸ் குறையும்ன்றாங்க. புக் படிக்கிறதுனால புது புது வார்த்தைகளை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஐடியாஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். நிறைய கிரியேட்டிவிட்டி தாட்ஸ் உங்களுக்கு அதிகரிக்கும். சிந்திக்கிற திறன் வளரும். இப்போ பிகினருக்கு ரீடிங் ரொட்டீன் செட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். மார்னிங் டீ டைம் இல்ல தூங்குற டைம்ல, பெட் டைம்ல புக்ஸ் படிக்க செலக்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல 10 மினிட்ஸ் டைமர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சின்ன பழக்கம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 10 நிமிஷம் டெய்லி படிச்சீங்கன்னா கூட வருஷத்துக்கு 5 புக்கு நீங்க படிக்கலாம். மினிமமா ஸ்டோரி புக்ஸ் கூட நீங்க படிக்கலாம். ஸ்டோரி புக்ஸ் நீங்க படிக்கிறதுனால கற்பனை திறன் அதிகரிக்கும். ஃபோன் அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு இப்போ கற்பனை திறன் அதிகமா பாதிக்குதுன்னு சொல்றாங்க. ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் நீங்க படிக்கிறது மூலமா இந்த திறனை நீங்க வளர்த்துக்கலாம். ஒரு புக்கு படிச்சு முடிச்சதும் அதுல இருக்க முக்கியமான விஷயங்களை, கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே புக்கை திரும்ப திரும்ப படிச்சாலும் புது புது விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். வேற வேற ஆங்கிள் இருந்து புரிஞ்சுக்க முடியும். மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி புக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டியும் பர்சன்ட் டு பர்சன்ட் வேரி ஆகும். புத்தகம் வாசிக்க முடியாத டைமில் பாட்காஸ்ட்ல கேட்கலாம். ஆடியோ புக்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ 3 விதமான புத்தகங்கள் நீங்க படிக்கலாம். மோட்டிவேஷன் புக் படிக்கலாம், ஸ்கில்ஸை வளர்த்துக்கிற மாதிரியான புக்ஸை படிக்கலாம், இல்லைன்னா ஸ்டோரி புக்ஸ் நீங்கள் படிக்கலாம். புக்ஸை நானும் படிக்கிறேன்னு வாங்கி வீட்டில் செல்ஃபில் மட்டும் வச்சுக்காம அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை படித்து வாழ்க்கையில் அந்த விஷயங்களை பயன்படுத்துங்க. நாம் கடைபிடிக்க வேண்டிய 6வது பழக்கம், ஹேபிட் நம்பர் 6, பாசிட்டிவ் செல்ஃப் டாக். நேர்மறை சுய உரையாடல். பாசிட்டிவ் செல்ஃப் டாக் உங்கள் வாழ்க்கையை மாற்றுற ஒரு அற்புதமான ஆயுதம் தான் இந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக். செல்ஃப் டாக்னா என்ன?
நம்ம கிட்ட மனசுக்குள்ள நாமளே பேசுற ஒரு சைலண்டான கான்வர்சேஷன் தான் செல்ஃப் டாக். தினமும் 70,000 எண்ணங்கள் நம்ம மனசுல வரும். அதுல 80% நெகட்டிவா தான் இருக்கும். நெகட்டிவ் செல்ஃப் டாக் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? என்னால முடியாது, நான் ஒரு லூசர், யாரும் என்ன கேர் பண்ண மாட்டாங்க, எனக்கு நிறைய டிராமா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை திங்க் பண்ணிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும்போது எதை அதிகமா நீங்க திங்க் பண்றீங்களோ, எதை அதிகமா நீங்க நம்புறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். இந்த பிஹேவியரை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இது உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன். சிந்தனையில இருந்து வார்த்தை வருது, வார்த்தையில இருந்து நம்பிக்கை வருது, நம்பிக்கையை பொறுத்து தான் நிஜ வாழ்க்கை அமையும். எப்படி பாசிட்டிவா திங்க் பண்றது? பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை எழுதுங்க, இல்லைன்னா பாட்காஸ்ட் மூலமா கேளுங்க. எக்ஸாம்பிளுக்கு, என்னோட எதிர்காலம் சிறப்பானதா இருக்கும், நான் முயற்சி பண்ற காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையுது, தினமும் நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன், நான் எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்குது, நான் ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நீங்க எழுதலாம். இல்லைன்னா பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நம்ம சேனல்லையும் போடுவேன், நீங்க அதை கேட்கலாம். இல்லைன்னா யூடியூப்லயே நிறைய அஃபர்மேஷன்ஸ் இருக்கு, இதை நீங்க காதால கேட்கலாம். இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை கேட்கறது மூலியமா உங்க மனசுல பாசிட்டிவ் தாட்ஸ் வளர ஆரம்பிக்கும். அடுத்து 7வது கடைபிடிக்க வேண்டிய பழக்கம், ஹேபிட் நம்பர் 7, எக்ஸசைஸ் அண்ட் மூவ்மெண்ட். எக்ஸசைஸ் உடலை இயக்கிற மாதிரி செயல்கள் செய்கிறது. வாக்கிங் போகிறது, ஜாகிங், டான்ஸ், ஸ்ட்ரெச்சிங், கார்டியோ, இந்த மாதிரி ஒரு 30 நிமிடம் நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்றதால கிடைக்கிற பலன்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஷார்ட்டா சொல்றேன். உடல் எடை கட்டுப்படுத்தலாம், மன அழுத்தம் குறையும், எனர்ஜி அதிகரிக்கும், நேர மேலாண்மையை பயன்படுத்த முடியும், நல்ல தூக்கம் கிடைக்கும். எக்ஸசைஸ் பண்றதால இன்னும் நிறைய பலன் இருக்கு. கேட்க எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என்னால் டெய்லி பண்ண முடியலன்றவங்க பிகினர் பிளான் மாதிரி சின்னதா சொல்றேன், இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. டெய்லி 10 மினிட்ஸ் வாக்கிங் போங்க, 10 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. ஆல்ரெடி எக்ஸசைஸ் பண்றவங்க இன்டர்மீடியேட் லெவல் ட்ரை பண்ணுங்க. 20 மினிட்ஸ் கார்டியோ பண்ணுங்க, 10 மினிட்ஸ் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா ஜும்பா டான்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான். டான்ஸ் பண்ற மாதிரி ஜாலியா பண்றதுனால உங்களுக்கு போரே அடிக்காது. டெய்லி இதை பண்றதுக்கு உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். அடுத்து யோகா. மன அமைதிக்கான ஒரே வழி யோகா தான். உடல், மனம், சுவாசம், இந்த மூன்றையும் இணைக்கிற ஒரு பழக்கம், அதுதான் யோகா. யோகா பண்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும்னா, மன அமைதி கிடைக்கும், அழுத்தம் குறையும், உடல் நெகிழ்வு தன்மை அடையும், சுவாச கட்டுப்பாடு கிடைக்கும், தியானம் மூலம் ஃபோக்கஸ் அதிகரிக்கும். தியானம் டெய்லி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றதுக்கான திறன் ரொம்பவே அதிகரிக்கும். தினமும் ஒரு 5 நிமிஷத்துக்கு பிராணாயாமம் பண்ணுங்க. 5 நிமிஷம் பண்ணா போதுமானா போக போக டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. காலை நேரம் தான் யோகா பண்றதுக்கு ரொம்பவே சிறந்த நேரம். எக்ஸசைஸை மோட்டிவேஷனாக பண்ணுறதுக்கு ஸ்மால் கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுங்க. குரூப்பாக ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து அந்த மாதிரி சேர்ந்து குரூப் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஜாலியாக இருக்கும், கஷ்டம் தெரியாது, ஜாலியாக பண்ண முடியும். மாற்றத்தை செலிப்ரேட் பண்ணுங்க, உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுங்க, உங்களுக்கு நீங்களே ரிவார்ட்ஸ் கொடுங்க. ஒரு கோல் எக்ஸசைஸில் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா யோகா மேட், ரன்னிங் ஷூ, ஸ்கிப்பிங் இந்த மாதிரி வாங்கி அச்சீவ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுங்க. 8வதா கடைசியாக பார்க்க போகிற பழக்கம், ஹேபிட் நம்பர் 8, ஸ்லீப் டிசிப்ளின். நேரத்துக்கு தூங்குற பழக்கம். முன்னாடி பார்த்த 7 பழக்கங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த 8வது பழக்கம் தான் ரொம்ப முக்கியம். இந்த 8வது பழக்கம் தான் நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்கணும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் அந்த 7 விஷயத்தையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். தூக்கம்ன்றது நம்ம உடம்புக்கும் மனசு சக்தியை கொடுக்கிற ஒரு இயற்கையான மருந்து. நம்முடைய ஹார்மோன்கள், மனநலம், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் நல்லபடியாக வேலை செய்ய தூக்கம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளவு நேரம் தூங்குறீங்கன்றது முக்கியம் இல்லை, எப்படி தூங்குறீங்க அப்படின்றது தான் முக்கியம். தூங்க வேண்டிய சரியான நேரத்துக்கு தூங்குறது. 10 மணிக்குள்ள நீங்க தூங்க ஆரம்பிக்கணும். நம்ம உடம்பு இரவு 10 மணிலேருந்து 3 மணி வரை முக்கியமான ஹார்மோன்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணும். லேட்டா தூங்குறதால மெலோட்டோனின் செக்ரீஷன் குறையும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகரிக்கும், டல்லா இருப்பீங்க, சீக்கிரமா வயசான மாதிரி தோற்றம் வரும். இளமையும் அழகும் ஆரோக்கியமும் வேணும்னா கரெக்டான டைமுக்கு தூங்கணும். தூங்குறதுக்கு முன்னால செய்யக்கூடாத விஷயங்கள் சிலது இருக்கு. மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, பிரைட் லைட் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்க்கறது நிறுத்திடணும். ஏன் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்க்கறத நிறுத்தணும்னா, ப்ளூ லைட் அதிகமாக நம்ம பார்க்கறதால மெலோட்டோனின் ஹார்மோனில் பிளாக் பண்ணிடும். இந்த ஹார்மோன் பிளாக் ஆயிடுச்சுன்னா தூக்கம் வரவே வராது.
தூக்கம் வராம எத்தனையோ பேரு டேப்லெட்லாம் போட்டு தூங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்மால தூங்க முடியும் ஃபோன் யூஸ் பண்றத நிறுத்தினா. ஆனா அத நம்ம பண்றதில்ல. பெரிய பிரச்சனைய பின்னால கஷ்டப்படுறதுக்கு இப்பவே மாத்திக்கோங்க. தூங்குற இடம் எப்படி இருக்கணும்? பெட் கிளீனா இருக்கணும், சாஃப்டா இருக்கணும், லைட்டான பெட்ஷீட் யூஸ் பண்ணுங்க. ரூம் மொத்தமா காற்றோட்டமா இருக்கணும். டார்க் இல்ல டிம்மான எல்லோ லைட் போட்டு நீங்க தூங்கலாம். தூங்கும்போது உடம்பு மட்டும் இல்ல, சூழலும் அமைதியா இருக்கணும். தூக்கத்துக்கும் உணவுக்கும் தொடர்பு இருக்கு. நைட்ல டீ, காஃபி, ஃப்ரைடு ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இதுக்கு பதிலா சூடான மஞ்சள் பால் குடிக்கலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம், சீரக தண்ணி குடிக்கலாம். எப்பவுமே தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க சாப்பிட்டு இருக்கணும். அப்போதான் உடல் முழுக்க சரியான ஓய்வு கிடைக்கும். இப்போ ஸ்லீப்பிங் ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். தினமும் ஒரே நேரத்துல தூங்குற பழக்கத்துக்கு நம்ம மாறணும். 7ல இருந்து 8 மணி நேரம் தூக்கம் ரொம்பவே முக்கியம். தூங்குற நேரத்துல ஸ்டோரி புக்ஸ் ஏதாவது ரீட் பண்றது, டீப்பா மூச்சை இழுத்து விடுறது, காமான மியூசிக் கேட்கறது, இந்த மாதிரி நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாம். அஃபர்மேஷன்ஸ், மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் மாதிரி கூட நீங்க கேட்டுட்டு தூங்கலாம். தூக்கத்துக்கும் உங்க சரும ஆரோக்கியத்துக்கும் கூட கனெக்ஷன் இருக்கு. நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா உங்க ஸ்கின்ல ஏதாவது பிம்பிள், ஏதாவது அடிபட்டது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சீக்கிரமா ஹீல் ஆகும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். நீங்க கம்மியா தூங்குனீங்கன்னா டார்க் சர்க்கிள் வரும், மூட் ஸ்விங் அதிகரிக்கும், பிரீத்திங் இஷ்யூ வரும், சருமம் பொலிவிழந்து போயிடும். அழகான ஸ்கின் மெயின்டைன் பண்ணணும்னா தூக்கம் ரொம்பவே முக்கியம். நல்ல தூக்கம் அது ஒரு தேவையான பழக்கம். நல்ல தூக்கத்தால தான் உங்க மனநிலை, பாசிட்டிவிட்டி, ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும். இன்னைக்கே இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு வாரம் முயற்சி பண்ணி பாருங்க, மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. இந்த 8 பழக்கம் லைஃப் சேஞ்ச் பண்ற சேலஞ்சு 7 டேஸ் ட்ரை பண்ணி நீங்க உங்க வாழ்க்கையை மாத்த ரெடி அப்படின்னா ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்க்கையில முன்னேறுவோம். உங்க புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் இப்பவே தொடங்குங்க. 7 டேஸ்க்கு அப்புறம் சேலஞ்ச் ஜெயிச்சிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், உங்க வாழ்க்கையை மாறணும்னா யாராலையும் மாத்த முடியாது. நீங்க முடிவு பண்ணா மட்டும்தான் மாத்த முடியும். இந்த 8 பழக்கங்கள் ரொம்ப சின்னதா தெரியும், ஆனா ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கலாம். அதோட பலன் மிகுதியா இருக்கும். இந்த 8 பழக்கம் தான் சீக்ரெட் கீ. இப்போ நீங்க தான் முடிவு செய்யணும், எப்பவும் போல இருக்க போறீங்களா இல்லைன்னா இப்போல இருந்து உங்க லைஃபை மாத்த போறீங்களான்னு. இன்னைக்கே நீங்க எந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நாள் இன்னொரு புது பயணத்தோடு மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது வாணி. நன்றி.